ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ஆஹா வீட்டுக்கு வரதுனால எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாகி போகிறாங்க. சூர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, தாத்தா பாட்டியும் சேர்த்து. வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா மகா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வந்து மகாவை பற்றி பேசுகிறாங்க. நான் அத்தை சொன்னாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சில உண்மைகளை கண்டுபிடிக்க வந்தால் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா பாட்டிக்கிட்ட. நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்ல, இங்கே பாருங்கள், உங்களுக்காக நான் ஒன்றும் வரல. இங்கே சில உண்மைகளை நான் கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அத்தை சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இதுதான் அழகி பாப்பா வந்து பேசுகிறாங்க. என்ன மகா, என்னை விட்டுட்டு போயிட்டேன், என்னை பிடிக்கலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பெரியவங்க பண்ண தப்புக்கு குழந்தை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட எந்த கோபத்தையும் காட்டாமல் எப்போதும் போல மகா வந்து நல்லபடியாக பேசுகிறாங்க அழகிக்கிட்ட. அடுத்ததான் ராஜலட்சுமி எல்லாரையும் பார்த்து, இனிமேல் எல்லா பொறுப்புகளையும் வந்து மகா தான் எடுத்துக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் எம்டி பொறுப்பையும் மகாவுக்கு தானே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்கிறத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் சித்ராதேவி பயங்கர எரிச்சலடைய, இன்னொரு பக்கம் அனாமிகாவும் பார்த்தீங்கன்னா, என்ன இது இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இதுதான் உண்மையை கண்டுபிடிக்கணும். மகாவுக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வேற யாரும் இல்லை, சூர்யாவோட அப்பா தான். இதை வந்து ஆஃபீஸில் உள்ள சிசிடிவி கேமரா மூலயமா வந்து கண்டறிகிறாங்க. ராகவன் அவங்க யார் கூட வந்து பழகியிருக்காங்க அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த லேடியை வந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க. இதுக்கு முன்னாடியே பல சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அங்கேருந்து தப்பிக்க முடியாத தருணத்தில் சூர்யா வந்து எப்படியோ வந்து மகாவை காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கான எல்லா உண்மைகளையும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ராகவன் அவங்கக்கிட்டே வந்து கேட்டு விசாரிக்கிறாங்க. அவங்களே ரொம்ப அதிர்ச்சியாகி போகிறாங்க. இந்த உண்மை எப்படி மகா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி இதை பற்றின உண்மை தெரியுமாம்மா, எனக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட இருந்து எனக்கு தேவை. இவங்க எங்கே இருக்காங்க இப்போ, அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ராகவன் மூலயமா அழகியோட அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்ற உண்மை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. மகா வந்து அந்த சமயத்தில் தனியாக போகாமல் கூடவே வந்து பிரபாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அழகியோட அம்மாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அழகி அவங்களோட குழந்தை இல்லைனே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காகத்தான் நான் இப்படிலாம் நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது அவங்களோட நான் பழகியிருக்கேன். அப்போ ராகவ மாமாவுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த அழகி அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்கச்சா, நான் அனாதை ஆசிரமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த அழகி அப்படின்றாங்க. எல்லாம் பணத்துக்காக ஆசைப்பட்டு தாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே மகா வந்து கோவப்பட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையாடி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்களா, ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா உண்மைகளையும் வந்து நீ என் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்ல, கண்டிப்பாங்க நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவும் கூப்பிட்டேன். இல்லைங்க நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்கிறத கேட்ட மகா கோவப்பட்டேன். இப்போவே இந்த உண்மைகளை எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லலை, அப்புறம் நடக்கிறது வேற, உன்னை என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மகா கோவத்தோட என்ன பண்ணுறாங்க, அந்த லேடியை கூட்டிகிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் மகா எங்கே போனால், மகா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து மகாவுக்கு கால் பண்ண, எல்லா உண்மைகளையும் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேங்க, கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி எல்லா உண்மைகளும் வந்து சொல்ல போகிறாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூர்யாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்ததுக்கப்புறமா நடந்ததை வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவங்க ஒரு உண்மையை சொல்ல போகிறாங்க, எல்லாரும் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க. என்ன உண்மை சொல்ல போகிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்க்க, அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த குழந்தையோட அப்பா வேறு யாரும் இல்லை, சூர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு. மகாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவ மாற்றி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல மகாவுக்கு. இதை கேட்டு எல்லாருமே மனசு கஷ்டப்பட, இதுக்கப்புறமா இந்த முடிவை நம்ம அப்புறமா எடுக்கலாம்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த லேடி பார்த்தீங்கன்னா சித்ராதேவி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, உங்களுக்காக நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சூப்பராக பக்காவாக பண்ணிட்டேன், யாருக்கும் வந்து சந்தேகம் வராத அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி வந்து ரொம்பவே கலக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இது எல்லாத்தையும் வந்து மகா கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகி போகிறாங்க. இதுதான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சித்ராதேவி பார்த்து அங்கேருந்து பேசுறதை பார்த்துட்டு அப்படியே கிளாப் பண்ணிகிட்டே போகும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணமா, இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கோவத்தோட பேச, அது வந்து மகா அப்படின்னு சொல்லிட்டு, சீ வாய மூடு, நீலாம் ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போவே எல்லார்கிட்டையும் போய் நான் இந்த உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா கோவத்தோட கிளம்ப, போய் சொல்லு மகா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சித்ராதேவி. இந்த உண்மையை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டும் சித்ராதேவி ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா என்னென்ன வரப்போகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.